கர்த்தருக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 4 அதிகாரம் 23 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கனி கொடுப்பதிலும் 3 வித்தியாசமான நிலைகள், அதாவது 30, 60, 100 உண்டு என்பதை கற்றுக்கொண்டோம். நாம் கர்த்தருடைய வசனங்களை எப்படி வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய இரட்சிப்பை தீர்மானிக்கிறது என்றும், சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கட்டாயம் செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மார்க்கு 4 அதிகாரம் 24 வசனம் முதல் 5 அதிகாரம் 20 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உண்மையாகவே பிசாசுகள் என்று இருக்கிறதா? அசுத்த ஆவியின் குணநலன் எப்படி இருக்கும்? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இன்று மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 வசனம் முதல் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 4, 24, 25 வசனங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். 23 வசனத்தை நாம் சிந்தித்த பொழுது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறினார். 24 வசனத்திலே கேட்கிறதை கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் கவனிக்க தவறிவிடுகிறோம். சாதாரணமாய் நாம் கேட்பதற்கும் கவனித்து கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட தேவையுள்ள சமயங்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது மிக கவனமாக கேட்கிறோம். ஏன்? ஆண்டவர் எனக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா? நான் எதிர்பார்ப்பதை குறித்து என்னோடு பேச மாட்டாரா என்று நாம் கவனித்து கேட்கிறோம். ஆனால் சாதாரண நாட்களிலே நாம் கவனித்து கேட்கிறதில்லை. 24 வசனத்தின் அடுத்த பகுதியிலே நாம் எந்த அளவினாலே மற்றவர்களுக்கு அளப்போமோ அதே அளவினாலே நமக்கு அளக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பிறருக்கு காரியங்களை செய்யும் பொழுது ஒரு விதமாய் செய்து கொண்டு நமக்கு காரியங்கள் செய்யப்படும் பொழுது வேறு விதமாய் நாம் எதிர்பார்ப்பது தவறு. நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும். உற்சாகமாய் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு உதவி கிடைக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் கேட்கும் பொழுது அதிகம் நமக்கு தேவையான அளவு கொடுக்கப்படுகிறதாயும் இருக்கிறது. 25 வசனத்திலே, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வாசித்தோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே தாலந்துகள் ஓமையை சொல்லும் பொழுது, இறுதியாக 1 தாலந்தை புதைத்தவனுடைய கரத்திலிருந்து அதை வாங்கி 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது எந்த முயற்சியும் இல்லாதவன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இந்த வசனம் இந்த இடத்திலே வந்திருப்பது ஒருவேளை பொருத்தமற்றதாக காணப்படலாம். இது முன்னால் உள்ள பகுதிக்கும் பின்னால் உள்ள பகுதிக்கும் தொடர்பற்றதாய் இருப்பதனாலே சில வேத பண்டிதர்கள் இதற்கு விளக்கம் அளிக்காமல் கடந்து சென்று விடுகிறார்கள். சரி, தொடர்ந்து 26 முதல் 29 வசனம் வரை பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இது ஒரு வித்தியாசமான ஓமையாய் இருக்கிறது. மார்க் மட்டுமே இதை எழுதியிருக்கிறார். இதுவும் செயல்பாடுகள் நிறைந்த ஒரு ஓமை. இது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. ஞாபகம் இருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யம் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுவது அண்ட சராசரங்களையும் உள்ளடக்கியது. பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுவது பூமியிலே தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. சொல்ல வேண்டுமென்றால் அதுவும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளானது தான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வளரும் விதையை குறித்து குறிப்பிடுகிறார். இவ்வளவு வளர்ச்சி பெற்ற காலங்களிலேயும்
ஒரு விதையிலிருந்து எப்படி ஒரு செடியானது வளர்ச்சி பெறுகிறது, கனி கொடுக்கிறது என்பதை நாம் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. இது நமக்கு மறைப்பொருளாகவே இருக்கிறது. இன்று உலகத்திலே விஞ்ஞானத்திலே எவ்வளவோ வளர்ச்சி பெற்றிருந்தாலும் மனிதன் அதிலே எதையுமே அதிகமாக இணைக்க முடியாதவனாக இருக்கிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, பயிரிடும் காலம் வரும் பொழுது எல்லாரும் சந்தோஷத்தோടെ போய் நிலத்தை உழுகிறார்கள். பயிரிடுவதற்கு தேவையான அத்தனை ஆயத்தங்களையும் முயற்சியோடு செய்கிறார்கள். எதற்காக? அறுப்பு காலத்தை, எதிர்காலத்திலே வரப்போகிற அந்த காலத்தை எதிர்பார்த்தவர்களாக அதை செய்கிறார்கள். ஆனாலும் இயற்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற வளர்ச்சியை குறித்து நாம் விவரிக்கவே முடியாது. அருமையானவர்களே, இந்த ஓமையானது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இது எத்தனை வல்லமையோடு நம்முடைய இருதயங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை சொல்கிறது. இந்த அதிகாரத்திலேயே மற்றுமொரு விதையை குறித்த ஓமையை பார்க்கிறோம். இது 3வது ஓமை. கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஊமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். கடுகு விதை ஒரு உணவு தானியம் அல்ல. இது உணவிற்கு வாசனையை சேர்ப்பது. கடுகு விதையின் செடி மரமாவது இயற்கைக்கு மாறுபட்டதுதான். இந்த ஊமை எதை சொல்கிறது என்றால், கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய வெளிப்படையான வளர்ச்சியை குறித்து இது சொல்கிறது. பெரிய இயக்கங்கள், பெரிய திருச்சபைகள், பெரிய நிகழ்ச்சிகள் இவை எல்லாமே மனிதனுடைய முயற்சியினாலே செய்யப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய செயலினாலே அல்ல. இந்த கிளைகளிலே நாம் பார்க்கிற பறவைகளும் நல்லது அல்ல. இவை பிசாசானவனையே குறிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்களிலே இயேசு செய்த மற்றுமொரு அற்புதத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்தி கொடுத்து முடித்த பின்னர், அவர்களுக்கு போதித்து முடித்த பின்னர் கடலுக்குள்ளே செல்கிறார். அவர் களைப்பாய் இருந்ததினாலே அவருக்கு ஓய்வு தேவையானதாய் இருந்தது. அவர் உடனடியாக தூங்கி விடுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனித்தீர்களா? குறிப்பாக 41ஆம் வசனத்திலே புயல் அமைதியான பின்னரும் அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டார்களே. அப்படி என்றால் அங்கே அவர்கள் 2 முறை பயந்தார்கள். முதலாவது, அவர்கள் காற்றையும் கடலிலே உண்டான அந்த பெரிய புயலையும் பார்த்து பயந்தார்கள். இரண்டாவதாக, ஏன் அவர்கள் பயந்தார்கள் என்றால், அவருடைய வார்த்தைக்கு அவை உடனே கீழ்ப்படிந்ததல்லவா, அதை பார்த்துதான் பயந்தார்கள். இவ்வளவு பெரிய காற்றும் கடலும் உடனடியாக அடங்குகிறதே. அவர்களுக்கு ஒரு மிக பெரிய அதிசயமாய் அது காணப்பட்டது. அதுவே அவர்களுக்கு பயத்தையும் உண்டு பண்ணியது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எவ்வளவு அற்புதமான ஒரு பாடத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய புயல்களையும் கலக்கங்களையும் அவர் அமைதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவருக்கு அருகே நாம் செல்ல செல்ல, அவரோடு நாம் வாழ வாழ, எப்படிப்பட்ட புயல் எழும்பினாலும் அதை அவர் அமர்த்தக்கூடியவராயிருக்கிறார். எனவே நாம்
அவரை மேலும் மேலும் அறிந்து கொள்வதை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு மிக நெருக்கமாக இருக்க எப்பொழுதுமே நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயே இது முக்கியமான ஒரு அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒருவேளை நீங்கள் சிரித்து கொள்ளலாம். எந்த அதிகாரத்திற்கு போனாலும் இது முக்கியமானது என்று சொல்கிறீர்களே என்று சொல்லி. ஒவ்வொரு அதிகாரமும் மிக முக்கியமானது. எப்பொழுதென்றால் நீங்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது. இந்த அதிகாரம் முக்கியமானது. ஏனென்றால் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு செயல்பாடுகள் நிறைந்த சுவிசேஷம். வேறு எந்த சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிராத அளவு இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே 3 மிக முக்கியமான அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஒருவரால் மட்டுமே இந்த அற்புதங்களை செய்ய முடியும். இந்த காரணத்தினாலே தான் இது குறிப்பிடத்தக்க அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். பிசாசு பிடித்திருப்பதை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் மார்க் எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ள துவங்கிய பொழுதும் இதை குறித்து மற்றும் ஒரு சமயத்திலே நான் விபரமாக சொல்கிறேன் என்று கூறினேன். இப்பொழுதுதான் அதை குறித்து நாம் சற்று விபரமாக பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அருமையானவர்களே, இந்த கதரேனருடைய நாட்டிற்கு மறுகரையிலே, அதாவது கலிலேயா கடலின் மறுகரையிலே இயேசு கிறிஸ்து ஓமைகளாக அவர்களுக்கு போதித்து வந்தார். அப்பொழுது மிகவும் களைப்படைந்தார். எனவே இப்பொழுது படகிலே ஏறி கலிலேயா கடலின் மறுகரைக்கு வருகிறார்கள். கதரேனருடைய நாட்டிற்கு வருகிறார்கள். இதுதான் காத் கோத்திர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. யோர்தான் நதியின் கிழக்கு பக்கத்திலே உள்ள பகுதி. ஞாபகம் இருக்கிறதா? இந்த காத் கோத்திரத்தினர் யோர்தான் நதியின் தவறான பக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள்தான் யோர்தானுக்கு கிழக்காகவும் வாழ்ந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் பன்றி வியாபாரத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக செல்லும் பொழுது தொடர்ந்து மேலும் மேலும் அவரை விட்டு அதிக தூரமாகத்தான் சென்று கொண்டிருப்பீர்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். கவனித்தீர்களா? ஒரு மனுஷன்தான். அவன் நம்மை போல ஒரு மனிதன்தான். இதை முதலாவதாக நன்றாக நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அவன் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே இருக்கிறான். இருந்தாலும் அவன் மனிதன்தான். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனைத்தான் பார்த்தார். அவனுடைய நிலைமைகளை எல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். அவனுடைய செயல்களை பார்க்கும் பொழுது அவன் பிசாசு பிடித்திருந்தவனாக தெரிகிறது. பாருங்கள், வசனங்கள் 3 முதல் 5 வரை வாசிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதனின் பரிதாபமான ஒரு நிலைமையை இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். அவனுக்கென்று வேறு எந்த இடத்திலேயும் வீடு வாசல் இல்லை. இரவும் பகலும் அந்த கல்லறைகளுக்குள்ளேயே வாழ்ந்து வருகிறான். கல்லறை என்பது அசுத்தமான ஒரு இடமாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் மனித சரீரங்கள் அங்கே உண்டு. சில வேளைகளிலே அந்த சரீரங்கள் சரியாக புதைக்கப்படாததினாலே வெளியே வருகிறதும் உண்டு. சாதாரண மனிதர்களோடு கூட சமுதாயத்திலே அவனுக்கு எந்த ஐக்கியமும் இல்லை. மரித்தவர்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 பேர் அங்கே இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஆனால் மார்க்கும் லூக்காவும் ஒரே ஒருவரை குறித்து தான் சொல்கிறார்கள். வேறு எந்த அசுத்தாவி பிடித்தவனும் இவனோடு கூட இவனுக்கு நண்பனாக இல்லை. மரித்தவர்களும் அவனுக்கு நண்பர்களாக உறவு கொள்ள முடியாது. அப்படி என்றால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் அங்கே இருந்தான். இருந்தாலும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? அவன் ஒரு அசுத்த ஆவி பிடித்தவனாய் இருந்தான். அந்த ஆவி அவனுக்கு மிகவும் வலிமையை கொடுத்தது. வேறு யாரும் அவனை கட்ட முடியாத அளவு வலிமை பெற்றிருந்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு மனிதன் வல்லமை பெற்றவனாக காணப்படும் பொழுது, இயற்கைக்கு மாறாக வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனே அவனுக்கு கொடுத்தது என்று நாம் சொல்ல முடியாது.
அசுத்த ஆவிகளும் மனிதர்களுக்கு இயற்கைக்கு மேலான வலிமையை கொடுக்கிறதா இருக்கிறது. இவன் மிருகத்தைப் போல இருக்கிறான். யாரும் அவனை கட்டி போட முடியவில்லை. அவன் பரிதாபமான ஒரு நிலைமையிலே இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு பரிதாபமான, நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறான். 5ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான், கத்திக்கொண்டே இருந்தான். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? பிசாசு அவனை பிடித்திருந்தது. மார்க் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, வசனத்தை கவனித்தீர்களா? அங்கே இயேசு கிறிஸ்துவை வந்து பணிந்து கொண்டது அந்த மனிதன், அவனுக்குள் இருந்த பிசாசு அல்ல. அவன் இயேசுவை கண்டு பயந்து விட்டான். இந்த பிசாசின் பிடியில் இருந்த அவன் பிளவுபட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். சில வேளைகளிலே அந்த மனிதன் பேசுகிறவனாயும், சில வேளைகளிலே அவனுக்குள்ளே இருந்த பிசாசு பேசுகிறதாயும் அவன் இருந்தான். 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எனக்கும் உமக்கும் என்ன என்று அது கேட்கிறது. அதன் பொருள் என்ன? எனக்கும் உமக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது என்பதுதான் கேள்வி. வசனம் 9 பாருங்கள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனித்தீர்களா? நாங்கள் அநேகர் என்று சொல்கிறான், ஆனால் என் பேர் என்று சொல்கிறான். வசனங்கள் 10 முதல் 13 வரை பாருங்கள். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. இந்த பிசாசுகள் ஒரு வினோதமான வேண்டுகோளை விடுக்கிறது. பாதாளத்திற்குள்ளே அனுப்பிவிடுவதை விட பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடுவது நல்லது என்று எண்ணியது. இயேசு கிறிஸ்து இந்த பிசாசுகளுக்கு அனுமதி கொடுப்பதை சிலர் குறை கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மென்மையானவர், இவ்வாறு பன்றிகளை அவர் அழித்திருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அருமையானவர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த காத் கோத்திர மக்கள் பன்றிகள் வியாபாரத்திலே ஈடுபட்டு இருக்கவே கூடாது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அதை விலக்குகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இந்த பிசாசு பிடித்திருப்பதை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் மட்டுமல்ல, வேதத்தின் இன்னும் சில பகுதிகள் பிசாசு இருப்பது உண்மை என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்கிறது. வேத வசனத்தின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பிசாசுகள் இருப்பது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களிலே இந்த பிசாசுகள் மனிதனை பிடித்திருந்ததை குறித்து மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காரியம் அந்த நாட்களுக்குள்ளே மட்டும் காணப்பட்ட ஒன்று அல்ல. நாம் வாழ்கிற இந்த காலங்களிலேயும் பிசாசுகள் மனிதர்களை ஆட்கொண்டிருப்பது உண்மைதான். மூன்றாவதாக, இது மனிதனுக்குள்ளே வந்து வாசம் செய்ய விரும்புவது ஒரு வினோதமான காரணமாக இருக்கிறது. இந்த பிசாசுகள் தங்களுடைய தீமையான குணநலனை வெளிப்படுத்துவதற்கு மனிதன் மூலமாக செயல்படுகிறது. இவைகளுக்கு எந்த ஓய்வும் ஒளிவும் இல்லை. இதை குறித்த ஒரு விவரத்தை லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 11:24. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒரு அசுத்த ஆவியின் குணநலன் புரிகிறதா? மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இது இப்படியே இருக்கிறது என்பது புரிகிறதா? இளைப்பாறுதல் தேடி அலையும் ஒன்று தீமையான ஒன்று. இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தீமை அங்கே குடிகொண்டிருக்கிறது என்று பொருள். நல்ல ஆவிகள் எந்த ஒரு மனிதனையும் பிடித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறதில்லை.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பது உண்மையோ, அதே போல ஒரு அவிசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் குடிகொள்ள முடியும். ஒரு விசுவாசிக்குள்ளே பிசாசானவன் வர முடியாது. 1 யோவான் 4 அதிகாரம் 4 பாருங்கள். குறிப்பாக அதன் பின்பகுதி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த காரணத்தினாலேயே கடவுளுடைய பிள்ளைகளாயிருக்கிறவர்களை அசுத்த ஆவி ஆட்கொள்ள முடியாது. சரி, 4வதாக இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறது போல இந்த பிசாசுகள் பாதாளத்துக்கு செல்வதை விட பண்டிகளுக்குள்ளே செல்ல வாஞ்சிக்கிறது. இது ஆர்வம் தரக்கூடியதும் குறிப்பிடத்தக்க ஒரு குணநலனுமாகும். 5வதாக இந்த ஆவிகளை பிசாசுகள் என்றுதான் அழைக்கலாமே ஒழிய சாத்தான்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு சாத்தான் தான் உண்டு. இவை அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதனுடைய குணநலன் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. 6வதாக இந்த பிசாசுகள் எப்படி உண்டானவை என்ற ஆரம்பத்தை குறித்து வேதவசனத்திலே சொல்லப்படவில்லை. 7வதாக இந்த பிசாசுகள் என்பது அநேகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8வதாக இந்த பிசாசுகள் சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது. சாத்தான் தள்ளப்பட்ட பொழுது அவனை பின்பற்றி வந்த தூதர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த பின்பற்றி வந்த தூதர்கள் பிசாசுகளாய் இருக்கலாம். 9வதாக இவைகளின் நோக்கம் மனிதனை ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும் என்பதே. பிசாசுகள் எப்பொழுதுமே சாத்தானின் திட்டத்தையே செயல்படுத்துகிறவைகளாய் இருக்கின்றன. 10வதாக இன்றைக்கும் பிசாசு பிடித்த மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தான் வணக்கத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். அநேக கல்லூரி மாணவர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இவற்றிலே நாங்கள் சத்தியத்தை கண்டுகொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். சாத்தான் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு சத்தியமுள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால் எப்படிப்பட்ட சத்தியத்தை கொடுக்கிறான் என்பதுதான் கேள்வி. 11வதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுகளுக்கு மேலே வல்லமை உள்ளவர். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் இதுதான். எந்த ஒரு விசுவாசியும் பிசாசை குறித்து பயப்பட தேவையில்லை. அவை தொடர்பான எந்த பழக்க வழக்கங்களுக்கும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இந்த பிசாசுகள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்யும்படியாக கேளுங்கள். அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டி அடிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்திலே குறைவுபட்டவர்களே இதை குறித்த பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசுகள் உங்களை கட்டுப்படுத்த முடியும், உங்களை ஆட்கொள்ள முடியும், உங்களை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஆலோசனை தேவையாயிருக்கிறது என்று பொருள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு எல்லா பிசாசுகளின் மேலேயும் அதிகாரம் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தின் இறுதியிலே நான் பார்க்கும் பொழுது 14-15 வசனங்களிலே பன்றிகளை மேய்த்தவர்கள் பட்டணங்களிலே போய் இதை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது அதை பார்க்கும்படி ஜனங்கள் வந்தார்கள். இப்படி வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து லேகியோனாய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை பார்த்தார்கள். அது அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணியது. அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தங்கள் எல்கைகளை விட்டு போகும்படியாக சொல்லத் தொடங்கினார்கள். கவனித்தீர்களா? இந்த கதரையினர்கள் இயேசு கிறிஸ்து தங்களோடு இருப்பதை பார்க்கிலும் பன்றிகள் தங்களோடு இருப்பது நல்லது என்று எண்ணினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தங்களோடு இருக்க விரும்புகிறவர்களை விட பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் தங்களோடு இருப்பதை அனுமதிக்கும் அதிகமான மக்களை நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது இந்த உலகம் தரும் பாவமும் பாவத்தினாலே கிடைக்கும் இன்பமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். வசனங்கள் 18 முதல் 20 வரை பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவினாலே சுகம் பெற்ற இந்த மனிதன் அவரோடு இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறான். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு சொன்னபடியே தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? ஆனால் இதை குறித்தெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறீர்களா? உங்கள் நண்பர்களிடத்திலே, உங்கள் இனத்தாரிடத்திலே திருமணங்களுக்கு செல்கிறீர்கள், ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள்,
மற்றவர்களை பார்த்து பல காரியங்களை பேசுகிறீர்கள். கர்த்தர் எனக்கு இந்த வாரத்திலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தார், கடந்த மாதத்திலே எனக்கு இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். ஒரு சிலர் நீங்கள் அதை குறித்து சாட்சி எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தருக்கே சகல கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அவ்வாறு சாட்சி கூறுவதனாலே என்ன பயன் என்று ஒருவேளை நினைக்கலாம். நீங்கள் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே பலப்படுவார்கள். ஆண்டுடைய நாமமும் மகிமைப்படும். எனக்கும் கர்த்தர் அவ்விதமாய் செய்வார் என்ற விசுவாசத்திற்குள்ளே அவர்கள் வர முடியும். இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னான காலங்களிலே வாழ்ந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இருந்த விசுவாசத்தை விட இப்பொழுது மிக குறைந்து கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது உலகத்திலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலே பெற்ற நன்மைகளை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதை குறித்து திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற புயல்களையும் கலகங்களையும் இயேசு அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிசாசுகள் தங்கள் தீமையான குணநலனை வெளிப்படுத்துவதற்காக மனிதன் மூலமாக செயல்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளுக்கு மேலே அதிகாரமுடையவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது விசுவாசத்தின் பலவீனப்பட்டவர்கள் உங்கள் சாட்சியின் மூலம் விசுவாசத்திலே பலப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.